வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ஜோரா அப்படின்றது. இந்த படம் இந்த வருஷம் தான் வெளியே இருக்கு. இது பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு மர்மமான லேடியால கொல்லப்படுறாரு. அந்த லேடியை பத்தி வெளி உலகத்துக்கு தெரியாது. அந்த லேடி சீக்கிரட்டா அவங்களோட ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்றாங்க. அந்த லேடி யாரு, என்ன, எதுக்காக அப்பாவை கொலை பண்ணாங்கன்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கு பாத்தீங்களா. 20 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ போலீஸா மாறிடுவாரு. எப்படியாவது சம்பந்தப்பட்டவங்கள பிடிக்கணும்ன்ற மாதிரி தேடுறாரு. நிறைய பேர் மேல டவுட் வருது. அதாவது அந்த லேடியோட ஐடென்டிட்டி தெரியாதுல்ல, அதனால நிறைய லேடிஸ் மேல இவருக்கு டவுட் வருது. இவங்க ஒரு வேளை அந்த கில்லரா இருப்பாங்களா, இல்ல இவங்க ஒரு வேளை அந்த கில்லரா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கடைசியில அப்பாவை கொலை பண்ண அந்த கில்லர் லேடியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கதையை நல்லா கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அதே சமயம் எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 2003ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. வீரட் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்தை ரைடு பண்றதுக்காக வந்திருக்காரு. இல்லீகல் வேலை நடக்கிறது தெரிஞ்சுதான் ரைடு பண்றதுக்காக வந்திருப்பாரு. இங்க இருக்க ஆளுங்களை லாக் பண்ணிடுறாரு. ஸ்டாம்ப் வச்சு மோசடி எல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சு இவர் எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஜோரான்ற ஒரு மர்ம லேடி வராங்க. இந்த கேங்கோட சப்போர்ட்டரா தான் இந்த லேடி இருப்பாங்க. இப்ப இந்த லேடி உள்ள வந்து இருக்க போலீஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீரட் அப்படின்ற போலீஸ் இருக்கார்ல, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. அந்த துரோகி கான்ஸ்டபிள் இருக்கார்ல, அந்த டீமுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டீமை காப்பாத்திட்டுலாம் இருக்காரு. ஒரு பக்கம் ஜோரா ஒவ்வொரு போலீஸா சாவடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற அந்த வீரட்டுக்கு பயம் வருது. இங்க இருக்க சில எவிடன்ஸை மட்டும் எடுத்துட்டு கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப எவிடன்ஸா ஒரு பேக் எடுத்துக்கிறாரு. இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் வெளியே போய் சொல்லிட்டா பிரச்சனை இல்ல, இவரை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இந்த டீமை சேர்ந்தவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அந்த கான்ஸ்டபிளை சேர்த்து மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. இந்த வீரட் இவரோட வீட்டுக்கு வராரு. ஒய்ஃப் எங்கன்னு பார்த்தா ஒய்ஃப் வெளியே போயிருக்காங்க போல. பையன் உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். நம்ம வேற ஒரு இடத்துக்கு கிளம்பணும், பைக்ல ஏறுன்ற மாதிரி பையனை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இது உன் தாத்தாவோட இடம் தான், இந்த இடத்த பத்தி யாருக்கும் தெரியாது, நம்ம சேஃபா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அலங்கார பொருள்லாம் நிறைய இருக்கு. தாத்தாவை பொறுத்த வரைக்கும் அலங்கார பொருள்லாம் விற்கிறவர் போல, அதனால தான் இந்த மாதிரி பொருள் இருக்கு. இவங்க சேஃபா இருக்கலாம்னு நினைக்கும் போது அந்த டீம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜோரா இருக்காங்கல்ல, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் கதையை முடிக்கிறேன்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஜோரா பேசுற மாதிரிலாம் காட்டல, சிக்னல்லயே இதை புரிய வைக்கிறாங்க. ஜோரா வந்துட்டு இருக்கிறத பார்த்து வீரட்டும் பயப்படுறாரு. பையனை சேஃப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீ இங்கேயே தான் இருக்கணும், சின்னதா கூட சவுண்ட் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஜோரா உள்ள வந்துட்டு இருக்காங்கல்ல, வந்தவங்க கூட இவருமே சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஜோரா இருக்காங்கல்ல, இவரோட கதையை முடிச்சிடுறாங்க. தூக்குல தொங்குற மாதிரி இவரை தொங்கலாம் விட்டுட்டு இருக்காங்க. இத பாக்குற பையன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பையன் லைட்டா சவுண்ட் போட்டுறான். அதனால அந்த ரூம்ல யாரோ இருக்காங்க போலன்ற மாதிரி ஜோரா என்ன பண்றாங்கன்னா அந்த ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்த செக் பண்ணலாம்னு நினைக்கும் போது பையன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். பையன் உசாரா வேற எங்கேயோ போயிட்டான் போல. சோ யாரும் இல்லன்ற மாதிரி ஜோரா இருக்காங்கல்ல, இங்க இருந்து நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போகும்போது ஒரு சென்ட்டை இவங்க ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த ஜோரா செக் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பையன் உசாரா இடம் மாறி இருப்பான். நம்ம அப்பாவை கொண்டது ஒரு லேடின்றது மட்டும் இவனுக்கு தெரியுது. இப்ப ஜோரா இருக்காங்கல்ல, அந்த டீம்ல இருக்க ஒருத்தர் கிட்ட பேசுறாங்க. அவர் பேரு ஜான் அப்படின்றது. சீக்கிரமா வா ஜோரா, கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த விராட்டை ஃப்ரேம் பண்ணிட்டு போலான்ற மாதிரி ஜோரா யோசிக்கிறாங்க. இந்த விராட்ன்ற போலீஸ் ஆபீசரை ஃப்ரேம் பண்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் செட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த பையன் உள்ள இருந்து கவனிச்சிருப்பான். இவங்க போனதுக்கு அப்புறம் அப்பாவை பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப காலையில இந்த கேஸை விசாரிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீமை சேர்ந்த ஆஷான்ற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஆக்சுவலா இந்த போலீஸ் தான் எல்லாரையும் கொலை பண்ணிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது வீரட்டு தான் இந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி ஜான் ஒருத்தன் மாட்டினான் பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றானா, இந்த போலீஸ் தான் இந்த இல்லீகல் வேலையை பண்ணாரு, இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை பண்ணேன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். ஆக மொத்தத்துல மொத்த பழியும் வீரட்டு மேல இவங்க போட்டுறாங்க. இப்ப வீரட்டுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரு ஏற்படுது. வீரட்டோட ஒய்ஃப் இந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டாங்க. ஒய்ஃபுக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு, அவருமே இந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டாரு. நாங்க சட்ட ரீதியா சந்திக்க வேண்டிய விஷயத்தை சந்திப்போம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பையனுக்கு மொட்டைலாம் போட்டு விட்டுறாங்க. பையனுமே இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அம்மா, அன்னைக்கு அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்தாங்க, அவங்க தான் சாவடிச்சாங்க, முகத்தெல்லாம் அந்த லேடி மறைச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதுதான் ஜோரா, ஜோராவை யாருமே பார்த்தது கிடையாது, அவளை பார்த்தா சாவு வரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, நீ ஜோராவை பார்த்ததை பத்தி மறந்துரு, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாது அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சட்ட ரீதியா இவங்க சில முயற்சி எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருது. வீரட்டு தான் இந்த விஷயத்தை பண்ணாருன்ற மாதிரி கோர்ட்ல தீர்ப்பு வந்துருது. என்ன ஹஸ்பண்டுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி
அம்மா இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பையனோட பேரு ரஞ்சித் அப்படின்றது. இப்ப ஸ்கூல்ல எல்லாருமே ரஞ்சித்தை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பையன் ஓவரா கிண்டல் பண்ணிருப்பான். அதனால டீச்சரும் பலார்னு கண்ணத்துல அடிச்சு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ரவுடியோட பையனா இருப்பான். நான் ஒரு ரவுடியோட பையன், நான் ரவுடியா தான் மாறுவேன். அந்த மாதிரி இவன் ஒரு துரோகியோட பையன், துரோகியா தான் மாறுவான்ற மாதிரிலாம் இந்த சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த இடத்தை விட்டு கிளம்பி போறான். அந்த ஜோரா ஜான் ஒரு நபர்கிட்ட பேசின மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த ஜானோ ஜோராவும் லவ் பண்றதா ஒரு பேச்சு இருக்கும். அந்த ஜானி இப்ப கொல்லப்பட்டிருக்கான், ஜோரா தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி வக்கீல் சொல்லிட்டு இருக்காரு. நமக்குமே அதை காட்டுறாங்க. ஜான் இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜோரா வந்து கதையை முடிக்கிறாங்க. ஜோரா என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கியான்னு கேட்டிருப்பாரு. அதுக்குள்ள இவங்க கதையை முடிச்சிடுறாங்க. நான் தான் கதையை முடிச்சன்றதை புரிய வைக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ற சென்ட் வச்சுட்டு போயிருக்காங்க. ஜோரா இந்த சென்ட் தான் யூஸ் பண்ணுவா, அதை அடையாளமா வச்சுட்டு போயிருக்கான்ற மாதிரிலாம் இந்த வக்கீல் சொல்லிட்டாரு. நம்ம அப்பாவை கொண்டது ஜோரா, அந்த ஜோராவை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே இவரோட மனசுல நல்லா பதிஞ்சிருது. இப்ப அப்படியே கட் பண்ணி டைட்டில போடுறாங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு 28 வயசு ஆயிருது. ஹீரோவோட பேரு ரஞ்சித்னு சொல்லியிருப்பேன். இப்ப போலீஸ் ஆபீசரா இருக்காரு. இப்ப இவரும் இவரோட இன்ஸ்பெக்டரும் ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக வந்திருப்பாங்க. அதாவது பெண்கள் எல்லாம் விலை கொடுத்து வாங்குற ஆளுங்க மாதிரி இவங்க வந்திருக்காங்க. இப்ப அந்த ஏஜென்ட் இருக்கார்ல, நிறைய பெண்கள் எல்லாம் இவங்க கூட அனுப்பி வைக்கிறாரு. இவங்க வண்டியில இருக்க ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணை மட்டும் எதுக்கு வண்டியில வச்சிருக்கீங்க, எங்க கூட அனுப்பி வைங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல இல்ல, அவ அமைச்சருக்கு போக போற பொண்ணு, உங்ககிட்ட அனுப்பி வைக்க முடியாதுன்ற மாதிரி அந்த ஏஜென்ட் சொல்றான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த பொண்ணும் வேணும், விலை எவ்வளவு நாளும் தரோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நாங்க போலீஸ் பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கோன்றதை வெளிப்படுத்துறாங்க. அப்ப அந்த கேங்கோட ஹெட் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறான். சண்டையில இவனோட ஆளுங்க எல்லாருமே அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதனால சட்டுன்னு அவன் கன் எடுத்து ஒரு பொண்ணை மிரட்டுறான். என்ன பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பொண்ணோட கதையை முடிச்சிருவான்ற மாதிரி சொல்றான். இதனால ஹீரோ இருக்கார்ல, நான் கன்னெல்லாம் கீழே போட்டுறேன் அப்படின்ற மாதிரி கன்னெல்லாம் கீழே போட்டுறாரு. கன்னை கீழே போட்டதுனால அவன் ஹீரோவை ஷூட் பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோவோட சீனியர் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறாரு. புல்லட் ப்ரூஃப் போட்டதுனால ஹீரோ தப்பிச்சிருப்பாரு. என்னதான் இருந்தாலும் அந்த கேங்க கோட்டை விட்டுட்டாங்கல்ல, அதனால சீனியர் இவர் மேல கோவப்படுறாரு. அந்த சீனியர் கேரக்டரை நான் இன்ஸ்பெக்டர்னு சொல்றேன். இன்ஸ்பெக்டருக்கு மேல இருக்க சீனியர் எதனால கோட்டை விட்டீங்க, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த டீமை சேர்ந்தவங்கள சீக்கிரமா புடிங்கன்ற மாதிரி ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, ஒரு மினிஸ்டர் வீட்டுக்கு வராரு. இந்த இடத்துக்கு தான் பொண்ணு அனுப்புற மாதிரி அவனுங்க பிளான் வச்சிருப்பாங்க. ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்தா அமைக்கிறலான்றதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் டீமோட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த சமயம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவனுங்க மறைஞ்சிருக்க இடத்துக்கே வந்துடுறாரு. காரணம், அவனுங்க கிளம்பும் போது அவங்க வண்டியில டிராக்கிங் டிவைஸை செட் பண்ணிருப்பாரு. அது மூலியமா தான் கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவனுங்க எல்லாரையும் போட்டு தள்ளணும்ன்ற எண்ணத்துல தான் வந்திருக்காரு போல. அந்த பொண்ணோட கண்ணை மூடி வச்சிருக்காங்க. இப்ப வந்த ஹீரோ இருக்கார்ல, இந்த டீமை சேர்ந்த எல்லாரும் கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த டீமை சேர்ந்த எல்லாரும் கதையும் முடிச்சிடுறாரு. அப்படி முடிச்சிட்டு இருக்கும் போது இவரோட சீனியரான இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, நான் தான் காப்பாத்தினன்றதை யார்கிட்டயும் சொல்லாதன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப வந்த இன்ஸ்பெக்டர் யாருமா இதை பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு. தெரியல சார், நீங்க காப்பாத்தலையா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறாங்க. தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது ஹீரோவோட கையை ஒரு கண்ணாடியில கிழிச்சுக்குது. கையில கொஞ்சம் காயம் பட்டுது. நல்ல வேலை இன்ஸ்பெக்டர் பாக்குறதுக்கு முன்னாடி கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு இவர் வந்துடுறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் பேரை நம்ம சிவான்னு வச்சுப்போம். சிவாவும் யார் இந்த விஷயத்த பண்ணாங்கன்றதை இந்த பொண்ணு கிட்ட கேட்டு கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ரஞ்சித் இந்த இடத்துக்கு வராரு. ரஞ்சித் பேசுறது மூலியமா ரஞ்சித் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணவரு அப்படின்றது இந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருது. ஆனா ரஞ்சித் யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லியிருப்பாரு. அதனால இந்த பொண்ணு சொல்ல மாட்டாங்க. சிவா சார் தான் என்ன காப்பாத்தினாரு போல, சிவா சார் தான் எல்லாரையும் சாவடிச்சிருக்காரு போல அப்படின்ற இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, நானா இதை பண்ணலன்ற மாதிரி சிவா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. யார் இதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சிவாக்கு டவுட் வருது. சிவா கிட்ட மாட்டி விடாம இருந்ததுக்காக ரஞ்சித் இந்த பொண்ணுக்கு நன்றி சொல்றாரு. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. இப்ப வெளியே இருக்க மீரான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. பேட்டி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இவங்களும் ஹீரோவும் லவ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ரெண்டு பேருமே ஜாலியா பேசி விளையாடிட்டு இருக்காங்க. சிவாவும் யார் இதை பண்ணிருப்பான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பதான் ஒரு கண்ணாடியில ரத்தம் ஒட்டிட்டு இருக்கிறத பாக்குறாரு. சோ சண்டை போட்டவனோட ரத்தமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ரத்தத்தோட சாம்பிளை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சாம்பிள் எல்லாம் எடுத்துக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபாரன்சிக் டீம்ல இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. ஆஷான்ற ஒரு பொண்ணை இவரை லவ் பண்றாரு. சீக்கிரமா இதை செக் பண்ணு, இதை யார் கூட தெரியுமா மேட்ச் பண்ணி பாக்குற, ரஞ்சித்தோட பிளட் கூட மேட்ச் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த ஆஷா ஏத்துக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஆஷா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, வீரட்டுன்னு ஒரு ஆபீசர் இறந்து போனார்ல, அந்த ஆபீசரோட பையன் தான் ரஞ்சித் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்திலாம் இந்த சிவாக்கு தெரியாது போல. இவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த டைம் ஃபாரன்சிக் டீம்ல நான் ஒரு இன்டர்னா இருந்தேன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது வீரட்டு தான் இதை பண்ணாருன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதுல இவங்களும் ஒருத்தங்களா இருப்பாங்க அப்படியான்ற மாதிரி இவரும் கேட்டு வச்சுக்கிறாரு. ஹீரோவோட அம்மாக்கு ஒரு அண்ணன் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டரா இருப்பாரு. அவருமே நிறைய குற்றங்கள்லாம் அதிகமாயிட்டு இருக்கு, அதை கண்ட்ரோல்குள்ள வைங்க அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. போலீஸுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வீரட்டோட நினைவு நாளா இருக்கும். அண்ணன்ற முறையில அந்த மினிஸ்டருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வீரட்டு ரொம்ப நல்லவன்றது எனக்கு தெரியும், ஆனா உலகம் தான் அவனை துரோகின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, சீக்கிரமே அவன் உண்மையானவன்றது எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் இதை ஆமோதிக்கிறாரு. அந்த ஜோராவை நான் பிடிக்கணும், அப்படி பிடிச்சாதான் என்னோட அப்பாக்கு ஏற்பட்ட கலங்கத்தை என்னால துடைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அப்பாவோட போட்டோவை பத்தி இவர் கும்பிடுற மாதிரிலாம் பண்றாரு. இப்ப ஆஷாவா மேட்ச் பண்ணி பாக்குறாங்க, அது ஹீரோ கூட மேட்ச் ஆகுது. ஹீரோ கூட மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி சிவா கிட்ட சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ வெளியே இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப சிவா இருக்காருல, சீனியர் கிட்ட இதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி உள்ள போயிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த கார்ல வந்து ரஞ்சித்தோட பிளட்டை ஏற்கனவே சிவா எடுத்து வச்சிருக்க மாதிரி இருக்கு. சிவா எதுக்காக இதை எடுத்து வச்சிருக்காரு? அப்ப சிவா தான் வேணும்ட்டே ஹீரோவை மாட்டி வர்றதுக்கு ட்ரை பண்றாரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இது எல்லாமே ஹீரோவோட பிளானா இருக்கும். இவங்க இப்படி யோசிக்கணும்ன்றதுக்காக தான் ஹீரோ இப்படி பண்ணிருப்பாரு. இந்த இடத்துல சிவா இருக்காருல, ஹீரோ தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு சீனியர் கிட்ட சொல்றதுக்காக வராரு. ஆனா அதுக்குள்ள ஆஷா இருக்காங்கல்ல, இல்ல சார் இவர் பொய் சொல்லிட்டாரு, ரஞ்சித்தை மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அந்த ஸ்பாட்ல எடுத்த பிளட் தான் இவர் தந்ததா சொன்னார்ல, இவர் அப்படி தரல, வேணும்ட்டே ரஞ்சித் பிளட் எடுத்து எனக்கு தந்திருக்காரு, என்னை ஏமாத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சீனியருமே இந்த இடத்துல சிவாவை போட்டு திட்டுறாரு. ரஞ்சித் மேல பொறாம வச்சு நீங்க இப்படி பண்றீங்கன்ற மாதிரி திட்டுறாரு. சிவா வெளியே வரும்போது ஹீரோ இருக்கார்ல, நான் தான் உங்களை கொலை பண்ணேன், ஆனா உங்களை ப்ரூவ் பண்ண விட மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. எதுக்குடா கொலை பண்ணேன்னு கேக்குறாரு. அவங்க எல்லாருமே தப்பு பண்ணாங்க, தப்பு பண்ணவங்களுக்கு இப்படிதான் தண்டனை தரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் சரக்கெல்லாம் கைமாத்திர ஒருத்தனை பிடிக்கணும்ன்ற மாதிரி வந்திருக்காரு. அவன் பேரு குணா அப்படின்றது. அவன் சரக்கை எப்படிலாம் கைமாத்துறான்றதை கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப அவனை அமுக்குனா சரியா இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோவும் உள்ள புந்து அவனை அமைக்கிறாரு. இப்ப அவனை லாக் பண்ணி டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த குணாக்கு மேல ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு இந்த தகவல் தெரிய வந்துருது. அவன் என்ன பண்றானா, இந்த மினிஸ்டரை தூக்கிடணும், அதாவது ஹீரோவோட மாமாவை தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு மாமாவை தூக்கிடுறான். இதை வச்சு ஹீரோவை மிரட்டலான்ற மாதிரி ஹீரோக்கு கால் பண்ணி மிரட்டுறான். நீ பிடிச்சிருக்க சரக்கெல்லாம் ஒழுங்கா கொண்டு வந்து தந்துரு, இல்லைன்னா உன் மாமாவை சாவடிச்சிருவேன்ற மாதிரி மிரட்டுறான். நான் வரேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. நம்ம ஹீரோ பிடிக்கிற கைதிகள் எல்லாம் சாவடிப்பாரு அப்படின்றது இந்த சிவாக்கு தெரிஞ்சிருது. சிவாவுமே இதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவனுமே எங்க சொல்றீங்களோ நான் வந்து சொல்றேன்ற மாதிரி சொல்றான். இவனை சீனியர் கிட்ட கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் மாமாவை காப்பாத்துறதுக்காக வந்துடுறாரு. முதல்ல மாமாவை அனுப்புங்க, அதுக்கப்புறம் சரக்க தரேன்னு சொல்லிட்டாரு. அவங்களும் மாமாவை அனுப்பிடுறாங்க. மாமா நீங்க கார்ல உட்காருங்கன்ற மாதிரி இவருமே இந்த டீம் கூட சட்டுன்னு சண்டெல்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. இந்த டீமை சேர்ந்த எல்லாருமே ஹீரோவோட கதையை முடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, எல்லாரையும் போட்டு அடிச்சு காலி பண்ணி அந்த சரக்கு எல்லாத்தையும் எரிக்கணும்ன்ற மாதிரி எரிச்சிடுறாரு. இவர் குணான்னு ஒருத்தனை பிடிச்சாரு பாத்தீங்களா, அவனை மட்டும் இங்க இருந்து கூட்டு போறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு சிவா வராரு. இந்த வாட்டியும் எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தப்பு பண்றவங்க எல்லாம் சாவடிக்கிறாருன்றது மாமாக்கு தெரியுது. ஆனா மாமா இருக்கார்ல, நீ பண்றத பண்ணுன்ற மாதிரி விட்டு வச்சிருக்காரு. சோ மாமாவை இவர் வீட்டுல டிராப் பண்ணிடுறாரு. இப்ப மீதி இருக்கிறது குணா இல்ல, அவனோட கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. சின்ன வயசுல ஹீரோவை ஒருத்தன் கிண்டல் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அது இந்த குணாவா தான் இருக்கும். உன் அப்பா தப்பு பண்ணலன்றது எனக்கு தெரியும், நான் சொல்றதை நம்பு, நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டாரு. என்ன உனக்கு தெரியும் சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அந்த ஜோரா தான் கொலை பண்ணிருக்கா, ஜோரா கிட்ட தான் என்னோட அப்பா வேலை பார்த்தாருன்ற மாதிரி இவன் சொல்றான். என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ஆச்சரியப்படுறாரு. ஜோரா கிட்ட மொத்தம் 3 பேர் வேலை பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி கான்ஸ்டபிள் ஒருத்தரும் சப்போர்ட்டரா இருந்திருப்பாரு. அதுல ஒருத்தர் தான் என்னோட அப்பான்ற மாதிரி இவன் சொல்றான். சரி உன் அப்பா கிட்ட பேச வையே, உன்னை விடுறத பத்தி யோசிக்கிறேன்ற மாதிரி அனுப்பி வர்றாரு. இப்ப இவனோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நியூஸ்ல நிறைய பேர் இறந்து போனதை பத்தி சொல்றாங்க, அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் பையனான குணா பேசுறதுக்காக வரான். அப்பா என்ன அந்த போலீஸ் ஒரு விஷயத்துக்காக விட்டு வச்சிருக்கான், நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா தான் அவன் என்ன கம்ப்ளீட்டா விடுவான்ப்பா, நீங்க ஜோராவை பத்தி சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜோராவை பத்தி நான் சொல்றது தெரிஞ்சது, ஜோரா என்னோட கதையை முடிச்சிருவா, வேணான்னு சொல்றாரு. ப்ளீஸ் பா எனக்காக பண்ணுங்கன்ற மாதிரி இவனும் அப்பாவோட மனசை மாத்துறான். சிவா ஹீரோக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒருத்தனோட மனசை மாத்தினாரு பாத்தீங்களா, இப்ப சீனியர் கிட்ட சொல்லுன்ற மாதிரி கூட்டு வந்திருக்காரு. ஆனா வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, சிவா சார் தான் என்ன மிரட்டி பேச சொன்னாரு, ரஞ்சித் சார்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே பண்ணலன்ற மாதிரி மாத்தி பேசுறான். இதெல்லாம் பாக்குற சிவா பயங்கரமா கோவப்படுறாரு. இத பாக்குற சீனியர் இருக்கார்ல, சிவா நீ மாறவே மாட்டியான்ற மாதிரி சிவாவை திட்டி அனுப்பி விடுறாரு. சிவா ரூம்க்கு வரும்போது ஹீரோ தெனா
அவுட்டா உட்காந்துட்டு இருக்காரு. என்ன மாட்ட வைக்கலாம் நினைச்சீங்க போல, நான் பண்றது நல்லது, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. அப்படிதான்டா பண்ணுவேன், என்னதான் தப்பு பண்றவனா இருந்தாலும் கொல்ற உரிமை நமக்கு கிடையாது, நீ பண்றதை சீக்கிரமே வெளியே கொண்டு வருவன்ற மாதிரி பேசுறாரு. அதே மாதிரி ஹீரோவோட அப்பாவை பத்தியும் தப்பா பேசுறாரு. கோவப்பட்ட ஹீரோ இருக்கார்ல, சிவா கூட சண்டை போடுறாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அப்பன்னு பார்த்து சீனியர் வந்துடுறாரு. வந்த சீனியர் இந்த வாட்டியும் சிவாவை போட்டு தான் பயங்கரமா திட்டுறாரு. இந்த குணாவோட அப்பாவும் ஹீரோ கிட்ட நான் தகவலை கொடுக்குறேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அப்பன்னு பார்த்து வெளியே சவுண்ட் கேக்குது. இந்த குணா தான் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போறான். அந்த சமயம் வெளியே யாரோ சென்ட் வச்சிருக்கிறது இவனுக்கு தெரியுது. இப்ப உள்ளேயும் சென்ட் ஸ்மெல் வருது. என்ன சென்ட் ஸ்மெல் வருதுன்னு யோசிக்கிறாரு. அது ஜோரா போடுற சென்ட் தான். ஜோரா தான் கதையை முடிக்கிறாங்க. இப்ப ஹீரோவா என்ன வெளியே நிக்கிறேன்ற மாதிரி குணா கிட்ட கேக்குறாரு. இந்த சென்ட்டை பார்த்தன்ற மாதிரி சொல்றான். இது அந்த ஜோராவோட சென்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்காரு. உள்ள வந்து பார்க்கும்போது அந்த நபர் இறந்து போயிருக்கிறது தெரியுது. ஜோரா தான் வந்து கதையை முடிச்சிருக்காங்க அப்படின்றது இவருக்கு புரிய வருது. நம்ம ஹீரோக்கு மீரான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அந்த மீராவோட அப்பாவும் இவருக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான். இவங்க எல்லாருமே எப்படியாவது அந்த ஜோராவை கண்டுபிடிக்கணும், திரும்பி 20 வருஷம் கழிச்சு அவ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கா போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒருத்தரோட கல்லறையை நமக்கு காட்டுறாங்க. ஜான் ஒருத்தர் இறந்து போனார்ல, அவரோட கல்லறையை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு லேடி பூங்கொத்தெல்லாம் வைக்கிறாங்க. அந்த ஜோரா எப்படி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒருத்தங்க தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க கூட ஜோராவா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்மள நம்ப வைக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு லேடியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஜான் ஒருத்தர் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவருக்கு மரியான்ற ஒரு தங்கச்சி இருப்பாங்க, அவங்கள பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. ஜானை பத்தி இன்னும் சில தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாரு. நேரடியா கேட்க மாட்டாரு. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. ஜானோட ஆல்பத்தை கேக்குறாரு. இவங்களுமே எடுத்து தராங்க. ஜான் சிலர் கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காருல, இவங்கலாம் ஜானோட டீம் மெம்பர்ஸ் அப்படின்றது இவருக்கு புரிய வருது. இவங்கள பத்தி எல்லாம் தெரியுமான்னு கேட்கும்போது இவங்க தெரியாதுன்னு சொல்றாங்க. சரி ஜோராவை பத்தி தெரியுமான்னு கேக்குறாரு. ஜோராவோட ஃபேஸை யாருமே பார்த்தது இல்லைன்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்றாங்க. இப்ப இந்த லேடியோட வீட்ல ஜோரா யூஸ் பண்ற சென்ட் இருக்கு. ஓஹோ, நீங்க இந்த சென்ட் தான் யூஸ் பண்றீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. நான்லாம் யூஸ் பண்ணல, என் அண்ணன் யூஸ் பண்ணுவாரு, இன்னைக்கு என்னோட அண்ணனோட நினைவு நாள், அவரோட கல்லறையில போய் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தன்ற மாதிரி சொல்றாங்க. சோ கல்லறையில ஸ்ப்ரே பண்ணது இவங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க கூட ஒருவேளை ஜோராவா இருக்கலான்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. ஹீரோ எங்க போறாரு வராருன்றதெல்லாம் சிவா ஃபாலோ பண்றாரு போல. இந்த விஷயத்தையும் கவனிக்கிறாரு. ஹீரோ கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த லேடி என்ன பண்றாங்கன்னு பாக்குறாரு. இந்த லேடி ஒரு கருப்பு கண்ணாடி எடுத்து மாட்டுறாங்க. ஆக்சுவலா ஜோரா கருப்பு கண்ணாடி தான் போடுவாங்க. இந்த லேடி ஒருவேளை ஜோராவா இருப்பாங்களான்ற மாதிரி இந்த சிவாவும் யோசிக்கிறாரு. ஸ்டார்டிங் ஒரு கான்ஸ்டபிள் துரோகியா மாறின மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த கான்ஸ்டபிளை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அந்த கான்ஸ்டபிள் கிட்ட அப்பாவை பத்தி என்ன தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஓஹோ, நீ தான் வீரட்டோட பையனா, உன் அப்பா துரோகியா மாறிட்டாருன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. என் அப்பா துரோகியா மாறல, நீங்க தான் துரோகியா மாறி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ லாக் பண்ணிட்டாரு. ஏன்னா வந்து ஜானோட வீட்டுல ஒரு போட்டோ எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த போட்டோல இவரும் பதிவாயிருப்பாரு. போட்டோல இருக்க ஒரு நபரோட கையில வந்து டாட்டூ இருக்கும். அதே டாட்டூ தான் இந்த கான்ஸ்டபிள் கையில இருக்கு. நீ தான் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்திருக்கன்றது தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்தது சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஜோராவை நீ பாத்திருக்கியா, ஜோரா எப்படி இருப்பான்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஜோராவை நான் பார்த்தாலும் சொல்ல மாட்டேன், ஆனா உண்மையில நான் ஜோராவை பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இந்த மாதிரி விசாரணை பண்ற எல்லாத்தையுமே சிவாவும் லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்னதான் கேட்டாலும் இந்த கான்ஸ்டபிள் சொல்ல மாட்டாரு. இங்க இருந்து கிளம்ப போறேன்னு கிளம்புறாரு. அப்ப இவங்க சைடுல இருக்க வக்கீலும் சமாதான பத்திக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஜோரா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க பின்னாடியே வந்து இந்த வக்கீலோட கதையை முடிக்கிறாங்க. அடுத்ததான் இந்த கான்ஸ்டபிள் கதையை முடிக்கிறதுக்காக துரத்திட்டு இருக்காங்க. ஜோரா, உன்னை பத்தி கேட்டு கூட நான் சொல்ல, என்னை விட்டு ஜோரா அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சுறாரு. ஆனா அந்த ஜோரா அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல வராங்க. அப்படி அட்டாக் பண்ற மாதிரி வந்தவங்க அட்டாக் பண்ணாம நிறுத்திட்டு அவங்களோட மாஸ்கை ஓபன் பண்ணிடுறாங்க. பார்த்தா ஜோரா யாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா மீரான்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க தான் ஜோரா மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஜோரா, நீ இவ்வளவு எங்க இருப்பியான்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் கேக்குறாரு. நான் ஜோராவே இல்லன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த வக்கீல குத்துன மாதிரி அவங்க நடிக்க தான் செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி பயம்படுத்தி இவர்கிட்ட உண்மை வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க போல. இப்பயாவது ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஜோராவோட ஃபேஸை நான் பார்த்தது இல்ல, எங்க டீம்ல ஜான் மட்டும் தான் பார்ப்பான், அவன் மட்டும் தான் ஜோரா கிட்ட பேசுவான், நாங்கெல்லாம் பேசுனது கூட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ குணாவோட அப்பா இறந்து போயிட்டாரு. இதை தாண்டி இவங்க டீம்ல இன்னொருத்தர் இருக்காருல்ல, அந்த நபர் எங்க இருப்பான், அவன் டீட்டெயில குடு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி, நான் எப்படியாவது அவனை வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இந்த கான்ஸ்டபிள் இருக்காருல்ல, இதுக்கு முன்னாடி டீமா வேலை பார்த்தா அவரை பாக்குறதுக்காக வராரு. ஒரு டீல் வந்திருக்கு வான்ற மாதிரி அவருக்கு ஆசை காட்டுறாரு. அவருமே ஏதோ டீல் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ போலீஸ்னு புரியுது. என்னது, விசாரணை பண்றதுக்கு வந்திருக்கீங்களா, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையா அந்த ஜோராவை பத்தி சொல்லுன்ற மாதிரி ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அட்டாக் நடந்துட்டு இருக்கும் போது சிவா இருக்காருல, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒழுங்கு மரியாதையா அவனை விட்டுரு அப்படின்ற மாதிரி
மாதிரிலாம் சிவா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவர் இருக்கார்ல, இவன் கதையை முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி கழுத்தை நெரிச்சு கதையை முடிச்சிடுறாரு. ஏன்னா இவனுக்கு தான் ஜோராவை பத்தி எதுவுமே தெரியல, அதனால தான் இவர் கதையை முடிச்சிருப்பாரு. இந்த கேப்ல அந்த கான்ஸ்டபிள் மட்டும் தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடுறாரு. இது எல்லாத்தையும் ஜோரா பார்த்துட்டு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சிவா இருக்கார்ல, ஹீரோவோட அத்தை மாமா 2 பேரையும் வர வச்சிடுறாரு. மாமா மினிஸ்டர்ல அவர்கிட்ட பேசுறதுக்காக தான் வர வச்சிருக்காரு. குற்றவாளிகள் எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்கிறதுக்கு ரஞ்சித் தான் காரணம்னு சொல்லிட்டாரு. மாமாக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா மாமா ரஞ்சித்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. அவன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டான், உன்கிட்ட என்ன சாட்சி இருக்கு, நீ சாட்சி இருந்தா கொண்டு வா, அதுக்கப்புறம் அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி சிவாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இது ரிலேட்டடா இவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்படி பேசிட்டு இருக்கும்போது சிவா கூட ஒன்னா இருக்கிறதுக்காக ஆஷா வராங்க. ஆஷா கொஞ்சம் ஜோரா கெட்டப்ல தான் வந்துட்டு இருக்காங்க, எதனாலன்னு தெரியல. அப்படி வந்த ஆஷா உள்ள வர மாட்டாங்க, வெளியே இருந்து ஒட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பேசி முடிச்ச இந்த மாமா இருக்காருல, கதவை திறக்கிறாரு. அப்பதான் ஆஷா வாசல்ல நிக்கிறது தெரியுது. நீ என்னமா பண்றன்னு கேக்குறாரு. இல்ல சார், சிவாவை பாக்குறதுக்காக வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாமாவும் அத்தையும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீ வெயிட் பண்ணு, நான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன்ற மாதிரி சிவா வேக வேகமா வெளியே வந்துட்டு இருக்காரு. அவங்க கார்ல ஏறி கிளம்பலாம்னு நினைக்கும் போது சிவாவும் பேசுறாரு. சார் அந்த டைம் உங்க மச்சான் தான் எல்லாரையும் கொலை பண்ணதா நினைச்சோம்ல, ஆனா மச்சான் கொலை பண்ணல சார், ஜோரா தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. உங்க மச்சான் ரைட் ஹேண்டு, ஆனா ஜோரா லெஃப்ட் ஹேண்டு. கொல்லப்பட்ட எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் ஆளுனால் தான் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அத்தை இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கண்ணாடி எடுத்து போடுறாங்க. அதுவும் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி எடுத்து போடுறாங்க. அந்த விஷயத்தை இவர் கவனிக்க மாட்டாரு. ஆடியன்ஸ் ஆனா நமக்கு இந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த அத்தை கூட இப்படி பண்ணிருக்கலான்ற மாதிரி நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சீனை காட்டுறாங்க. எது என்னமோ அந்த ஜோராவை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. சிவாவை பொறுத்த வரைக்கும் இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் ஆஷா மேலேயும் சந்தேகம் இருக்கு. ஏன்னா அந்த வீரட்டு தான் எல்லா கொலையும் பண்ணாருன்ற மாதிரி இவங்க ஸ்டேட்மெண்ட் தந்திருப்பாங்க. வீரட்டு ரைட் ஹேண்டு, ஆனா கொல்லப்பட்ட எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டுனால கொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி வீரட்டு தான் இந்த கொலையை பண்ணாருன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் தந்த? எனக்கு உன் மேலேயே சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நீ தான் அந்த ஜோராவா? ஏன்னா ஜோரா மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க, அதே மாதிரி நீ கூட லெஃப்ட் ஹேண்டு தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க கூட உண்மையான ஜோராவா இருக்கலாம்ன்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல வேணும்ட்டே மாத்தி ரிப்போர்ட் தந்திருக்காங்க. அதே மாதிரி இப்ப லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி தான் கண்ணாடியை போடுறாங்க. இவர் கேட்ட கேள்விக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எப்படியாவது உண்மையான ஜோராவை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஜோரா கிட்ட வேலை பார்த்த கான்ஸ்டபிள் இருக்காருல, இந்த ஊரை விட்டே தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா வாசல்ல நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. எங்கடா ஓட பாக்குற அப்படின்ற மாதிரி நிறுத்திட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையா ஜோராவை பத்தி சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இவரை காப்பாத்துறதுக்காக சிவா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப சிவாவும் ஹீரோவும் மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் கேப், நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் யோசிக்கிறாரு. இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சைலண்டா கார் எடுத்துட்டு கிளம்பிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் கார் எடுக்கிறதுக்காக போறாரு பாத்தீங்களா, அப்ப ஜோரா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க 2 பேர் சண்டை போடுறதுல ஜோரா வந்ததை கவனிக்கல. கார் எடுத்துட்டு கிளம்பலான்னு அந்த கான்ஸ்டபிள் யோசிச்சார்ல, இந்த கான்ஸ்டபிள்னால நம்ம ஐடென்டிட்டி வெளியே வர வாய்ப்பு இருக்கு, இவர் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஜோராவும் கதையை முடிச்சிடுறாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கவங்க எதர்ச்சியா திரும்பி பார்க்கும் போதுதான் இந்த கான்ஸ்டபிள் கொல்லப்பட்டிருக்கிறது தெரிய வருது. அச்சச்சோ, ஜோரா தான் கொலை பண்ணிட்டு போயிட்டா போல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. சிவா அவரோட வீட்டுக்குள்ள போலான்னு நினைக்கும் போது லாக்கு உடைஞ்சிருக்கு. யாரோ உள்ள வந்திருக்காங்க போலன்ற மாதிரி பொறுமையா உள்ள வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா யாரோ பின்னாடி இருந்து வந்து அட்டாக் பண்றாங்க. ஜோரா தான் பின்னாடி இருந்து வந்து இவரோட கழுத்துல ஒரு ஊசியை குத்தி இருப்பாங்க. இவர் வலியால துடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே திரும்புறாரு. திரும்பினவர் சட்டுன்னு அவங்க மாஸ்கை ஓபன் பண்ணிடுறாரு. ஃபேஸை பார்த்துடுறாரு. நீ தான் ஜோராவா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இவர் யாரை பார்த்தாரு அப்படின்றத தெளிவா காட்டல. இப்ப மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அந்த ஜோரா விஷ ஊசி தான் போட்டிருக்காங்க போல. அதுக்குள்ள இவர் இருக்காருல, எப்படியாவது இந்த தகவலை ஹீரோக்கு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஜோரா இங்க வந்திருக்கான்னு மெசேஜ் பண்றாரு. ஹீரோ இந்த மெசேஜை பார்த்தோன்னா வேகமா இவரோட வீட்டுக்கு வரணும்ன்ற மாதிரி சிவாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. சிவா சாவர தருவாயில இருக்காருல, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா கொண்டு வந்துட்டு இருக்காரு. சிவாக்கு விஷ ஊசி போடப்பட்டிருக்கு போல, ஜோரா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கா, காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இவரோட அத்தையும் ஒரு டாக்டர் லேடி தான், அவங்களுமே காப்பாத்துறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, சீக்கிரமா இவரை காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்றாங்க. இப்ப ஃபாரன்சிக் டீமை சேர்ந்த ஆஷாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சிவாக்கு ஆஷா மேல எப்படி டவுட் வந்ததோ அதே மாதிரி தான் இவருக்கும் ஆஷா மேல டவுட் வருது. என் அப்பாக்கு எதிராக நீ தான் ரிப்போர்ட் தந்திருக்க, என் அப்பா தப்பே பண்ணல, ஆனா நீ ஃபேக்கா ரிப்போர்ட் தந்திருக்க, எப்படி அப்ப நீ தான் ஜோராவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே ஒரு உண்மையை சொல்றாங்க. அந்த டைம் நான் ஜூனியரு, என்னோட வேலையில நான் தப்பு பண்ணிட்டேன், அவ்வளவுதான், மற்றபடி நான் வேணும்ட்டே எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இன்னும் மரியா மேல டவுட் இருக்குல்ல,
அதை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டயும் அந்த அங்கிள் கிட்டயும் சொல்லிட்டு இப்ப மரியாக்கு காசு தரப்போறோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அதாவது இன்சூரன்ஸ் மூலியமா காசு தரப்போறோன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அவங்க லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்றாங்களா ரைட் ஹேண்டை யூஸ் பண்றாங்களான்னு பார்க்கணுன்றதுக்காக தான் இப்படி வர வச்சிருக்காங்க. இல்ல சைனை போடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஹீரோ ரெடியா இருக்காரு. ஆனா அந்த லேடி இருக்காங்கல்ல ரைட் ஹேண்ட்ல கையெழுத்து போடுறாங்க. சோ இவங்களும் ஜோராவா இருக்க வாய்ப்பு இல்லைன்றது தெரிஞ்சிருது. இவங்களை இங்க இருந்து பேசி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, ஜோரா யூஸ் பண்ற சென்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்தவர் இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. அம்மா எதுக்காக இந்த சென்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியாம யூஸ் பண்றாங்களா, இவங்க தான் ஜோராவா, அப்பாவை கொண்டது இவங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அம்மா நீங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அம்மாவை போய் சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி அம்மாவும் ரொம்ப சென்டிமெண்டலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அம்மா எதனால இந்த சென்ட்டை யூஸ் பண்ணாங்கன்றத சொல்றாங்க. ஒரு பொண்ணு இப்பதான் பாக்ஸை கொண்டு வந்து தந்தா, அதுக்குள்ளதான் இந்த சென்ட் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு கொண்டு வந்து தந்திருப்பான்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு திரும்பி வரா. சென்ட்டை மட்டும் தர சொல்ல இந்த கவரையும் தர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கவரை தரா. இந்த கவர்ல என்ன இருக்குன்ற மாதிரி இவரும் ஓபன் பண்ணி படிக்கிறாரு. ஜோரா கிட்ட இருந்து தான் இது வந்திருக்கு போல. என்னதானே தேடிட்டு இருக்க, இந்த இடத்துக்கு வா, ஒரு கை பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. இவரோட அப்பா ஒரு இடத்துக்கு கூட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் ஜோரா வர சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு மினிஸ்டரை காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப மினிஸ்டர் ஒய்ஃப் அதாவது அத்தை இருக்காங்கல்ல, எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்ற மாதிரி கிளம்புறாங்க. இந்த நேரத்துல இவ எங்க கிளம்புறா அப்படின்ற மாதிரி இவர் லைட்டா சந்தேகப்படுறாரு. இங்க இருக்க வேலையெல்லாம் நீ பாத்துக்கோ, எனக்கு ஒரு வேலை இருக்குன்ற மாதிரி கிளம்புறாரு. ஒய்ஃப் சீட் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதுக்காக ஃபாலோ பண்ணி வராரு போல. ஒய்ஃப் எங்க தெரியுமா வந்திருக்காங்க, ஹீரோவை ஒரு இடத்துக்கு ஜோரா வர சொன்னாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப சாவி இவங்க கிட்ட இருக்கு. கதவெல்லாம் திறந்து உள்ள வந்துடுறாங்க. உள்ள நிறைய பொம்மைலாம் இருக்கு. ஏன்னா தாத்தாவை பொறுத்த வரைக்கும் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தாருல, அதனால பொம்மைலாம் இருக்கு. அங்கதான் ஜோராவோட ட்ரெஸ்ஸும் இருக்குன்னு தெரியுது. அதே மாதிரி ஜோரா யூஸ் பண்ற சென்ட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஜோராவோட கெட்டப்கே இவங்க மாறிடுறாங்க. அப்பதான் இந்த மாமா ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு. இவ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உள்ள வந்துட்டு இருக்காரு. அப்படி உள்ள வரும்போது ஒய்ஃப் இந்த கெட்டப்ல இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. நீயான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நானே தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல இவர் அட்டாக் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ இருக்கார்ல, அந்த தகவல் வந்ததுனால கிளம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சேஃபா போனோம் அப்படின்ற மாதிரி பொறுமையா உள்ள வந்துட்டு இருக்காரு. அப்படி உள்ள வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு அந்த ஜோரா இருக்காங்கல்ல பின்னாடி வந்து இவர் அட்டாக் பண்றாங்க. ஒரு ஊசியை இவரோட கழுத்துல குத்துறாங்க. குத்துனது யாருன்றது தெரியல. பாக்குறதுக்குள்ள இவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. இப்பதான் ரஞ்சித் கண்முழிக்கிறாரு. நீ ஓகே தானேன்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க கேக்குறாங்க. அது யாருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படியாவது ஹீரோவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு மயக்க ஊசியை தான் அந்த ஜோரா போட்டிருக்காங்க போல. இப்ப ஹீரோவும் கண்முழிச்சிடுறாரு. கண்முழிச்ச ஹீரோ அத்தையை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அத்தை நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இந்த சைடு சிவா இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை தேடி ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஹீரோ இப்பதான் வெளியே கிளம்பி போனா அப்படின்ற மாதிரி அம்மாவும் லவ்வரும் சொல்றாங்க. எந்த இடத்துக்கு கிளம்பி போனான்னு தெரியுமான்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. தாத்தாவோட இடத்துக்கு தான் கிளம்பி போனான்னு அம்மா சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அப்ப அத்தை தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க போலன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா அதுதான் கிடையாது. அத்தையே லாக் பண்ணி யாரோ பண்ண வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்பதான் உண்மையான ஜோரா இருக்காங்கல்ல இந்த இடத்துக்கு பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் அத்தைய நல்லா கவனிக்கிறாரு. அத்தையோட கையை யாரோ லாக் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ண வச்சிருக்காங்க, மிரட்டி தான் பண்ண வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப உண்மையான ஜோரா எதிர வந்திருக்காங்கல்ல, இவருமே யார் நீ, உன் ஃபேஸ காட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. என் ஃபேஸ பார்க்கணும் அவ்வளவுதானே, காட்டுறன்ற மாதிரி மாஸ்க ஓபன் பண்றாங்க. பார்த்தா யார் தெரியுமா உள்ள இருக்கிறது, இவரோட மாமா தான் இருக்காரு. இத பாக்குற ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. அப்புறம் எதுக்காக அத்தையை கெட்டவங்க மாதிரி காமிச்சாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். இப்பதான் ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவன் தான் கில்லர்ன்றது தெரிஞ்சிருச்சுல. இந்த மாமா ரேரா லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி பெண்கள் தன்மையோட இவர் நடந்துப்பாரு. அதனால ஒய்ஃபுக்கு லைட்டா ஹஸ்பண்ட் மேலேயே சந்தேகம் வந்திருக்கும். அதனால தான் ஹஸ்பண்ட் எங்கெல்லாம் போறாருன்றதை கவனிச்சிருப்பாங்க. இந்த இடத்துக்கு அடிக்கடி வராருன்னு தெரிஞ்சிருக்கும். செக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. என்ன ஒய்ஃப் நம்மளை செக் பண்றதுக்காக போறா போல அப்படின்ற மாதிரி இவர் ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு. ஒய்ஃப் இவர் அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இவர் இருக்கார்ல, ஒய்ஃப் கையில இருந்து கண்ணை பிடிங்கிருப்பாரு. ஒய்ஃபை மிரட்டி சில விஷயங்களை பண்ண வச்சிருப்பாரு. இந்த இடத்துக்கு வா, எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு லெட்டர் வந்தது பாத்தீங்களா, இந்த மாமா தான் அனுப்பி வச்சிருப்பாரு. ஹீரோ ரொம்ப தொல்லை கொடுக்குறான், ஹீரோ கதையை முடிச்சிடலாம் நினைச்சிருப்பாரு. இப்ப ஹீரோ கிட்ட எதனால இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட அம்மா மட்டும் தான் சொந்த பொண்ணா இருப்பாங்க. இவர் தத்தெடுக்கப்பட்டவரா இருப்பாரு. அதாவது பொண்ணு மட்டும் இருக்காங்களே, ஒரு பையன் வேணும்ன்றதுக்காக தான் இவரை தத்து எடுத்திருப்பாங்க. ஆனா இவருக்கு ஒரு பெண்ணா இருக்கணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும். அதே மாதிரி இவரோட
இவரோட அம்மா மேல ஒரு கோவம் வருது. அது என்னன்னா சொந்த பொண்ணுன்றதுனால அவங்களுக்கு 90% எழுதி வச்சுட்டு இவருக்கு 10% மட்டும் எழுதி வைக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அது என்ன எனக்கு 10% தான் எழுதி வச்சிருக்கீங்க, அதனால உங்க கதையை முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவன் கதையை முடிச்சிருப்பான். சோ இவனுக்கு 90% வர மாதிரி சொத்தை மாத்திருப்பான். அப்படிதான் இவன் பெரிய பணக்காரனா மாறி இருப்பான். அடுத்ததான் மாமா சில இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் ஜானை கூட சேர்த்துக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஜான் கூட ரொம்ப நெருக்கமாலாம் இருக்க மாட்டாரு. நம்ம நெருக்கமா இருக்க மாதிரி எல்லாரையும் ஏமாத்தணும், ஏன்னா நான் ஒரு பெண்ணுன்னு எல்லாருமே நம்பணும், அந்த மாதிரி நீ ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணுன்ற மாதிரி இவங்க ஜான் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஜான் ஜோரா என்னோட லவ்வர் அப்படின்ற மாதிரிலாம் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. மத்தவங்க எல்லாம் ஜோராவோட ஃபேஸை பார்த்திருக்க மாட்டாங்க, இவர் மட்டும் தான் பார்த்திருப்பாரு. இவர் பண்ண ஸ்கேம வீரட்டு பிடிக்கலாம்னு நினைச்சார்ல, அதனால தான் வீரட்டு கதையை முடிச்சிருப்பாரு. அதை தாண்டி ஜானுக்கு நம்மளை பத்தி தெரியும், ஜான் கதையை முடிச்சிடலாம், ஜான் கதையை முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மத்தவங்களை ஹீரோ ஒவ்வொருத்தரா விசாரணை பண்றதை கவனிச்சார்ல, இவங்களையும் காலி பண்ணோம், ஏன்னா இவங்களுக்கு நம்மளை பத்தி சின்ன டீடைல் தெரிஞ்சா கூட அதனால ஹீரோ கிட்ட நம்ம மாட்ட வாய்ப்பு இருக்கு, அதனால இவங்க கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் முடிச்சிருப்பாரு. அந்த சிவாவோட கதையை முடிக்கலாம் நினைச்சேன், மிஸ் ஆயிருச்சு, எப்படியும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு கதையை முடிச்சிருவேன், இப்போ உன் கதையை முடிக்கிறேன்ற மாதிரி கத்தியை ஓங்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள சிவாவும் மத்த ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா மாமா தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. அப்பாவை கொன்னவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, துரத்தி மாமாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. எப்பவுமே சாவடிக்கிறதுக்கு சிவா எதிரானவர்ல, ஆனா சிவாவே இந்த மாமாவோட கதையை முடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப சிவா இருக்கார்ல, ரோப் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட தராரு, அவன் கதையை முடின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அப்பாவோட கதையை இவன் எப்படி முடிச்சானோ அதே மாதிரி நம்ம கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி கதையை முடிச்சிடுறாரு. சோ அப்பாக்கான நியாயத்தை வாங்கி தந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும்ன்றது எனக்கு புரியுது. எந்த இடத்துல குழப்பம் ஏற்பட்டதோ திரும்பி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.